செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அருகே 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் இரு மார்க்கத்திலும் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்பாக மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் துஷால் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் துஷால், போக்குவரத்தை சீர் செய்வதற்கு நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? அந்த விபத்து தொடர்பான முழு விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். செங்கல்பட்டு அருகே பரனூர் சுங்கச்சாவடி அருகே 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டதால் சென்னை திருச்சி அதே போல திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது சென்னையிலிருந்து திருச்சி மார்க்கமாக சென்று கொண்டிருந்த கனரக லாரி ஒன்று செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அருகே சென்று கொண்டிருக்கும் போது அந்த கனரக லாரிக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அந்த கார் முன்னே சென்ற கார் மீது மோதி அடுத்தடுத்து பெரும் விபத்து ஏற்பட்டது. மொத்தம் 3 கார்கள், ஒரு கனரக லாரி என 4 வாகனங்கள் விபத்துக்குள்ளானது. விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார், அதே போல ரோந்து போலீசார், போக்குவரத்து போலீசார் ஆகியோர் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தினர். குறிப்பாக சென்னை திருச்சி மற்றும் திருச்சி சென்னை தேசிய அந்த 2 தேசிய நெடுஞ்சாலை நடுவே சாலை தடுப்பு சுவரில் இருந்த கார்களை அப்புறப்படுத்தினர். தினம் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த விசாரணையில் விபத்தை ஏற்படுத்திய கனரக லாரி ஓட்டுநர் பெயர் கண்ணனு, வயது 38 என்பதும், இவர் அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும், அவர் மது போதையில் லாரியை ஓட்டி வந்ததாலே முன்னே சென்ற 3 கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய லாரியை பறிமுதல் செய்தனர் காவல்துறையினர். மேலும் லாரி ஓட்டுநர் கண்ணனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானதில் சென்னை திருச்சி அதே போல திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி துஷால்.